ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலாக் வந்து சண்டே எடுத்ததுங்க. சண்டே எங்கள் ரித்வினோட பர்த்டேக்கும் ஷாப்பிங்க்கு கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ஷாப்பிங்காக திண்டுக்கல் போயிருக்கோம். இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விலாகில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி பொங்கலுங்க. இந்த பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப செழிப்பாகவும் சந்தோஷமாக அமையணும்னு சொல்லிட்டு மனசார வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மணிக்குமே சண்டே வந்து ரெஸ்ட் தாங்க. மண்டே தான் வந்து டியூட்டிக்கு போவார். ஸோ வந்து எல்லாருமே வந்து நல்லா 7 o'clock வரைக்கும் தூங்கிட்டோம். பாப்பா தான் எங்களை எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுட்டு அவளும் வந்து ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டா. ஏன்டி தங்கம், அம்மா தானே பிடிக்கும். நாடகம் பண்ணிக்கிட்டே இரு. ஐயோ, நாடகத்துக்கு அளவே இல்லையே. வாயில் என்ன பண்ணுது? அம்மா பாப்பா போய் அண்ணன் எழுப்புறியா? அடிச்சு போடுவான். சாட்டர்டே வந்து வீடு மட்டும்தாங்க க்ளீன் பண்ணியிருந்தோம். மாடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அத்தை வந்து காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. காலைல நானும் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு. ஸோ வந்து மணியை வந்து தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்ற சொல்லிட்டு அத்தையை வந்து கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. கோமியை வந்து அத்தை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. மகிழினி ஃபுல்லாக எடுத்து தண்ணியில் தூக்கி ஊற்றி விட்டா. காலையிலே ஏன் பாப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மணி எல்லாருமே வந்து பாப்பாவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்தோஷமே ஈரத்தில் நினைக்கிறதுனா. ஏய், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாவு எதுவும் இல்லைங்க. ஸோ வந்து கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற்றிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. மணியை வேறு வழி இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டேன். 11 நாள் ஆயிடுச்சு. என்னோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தெரியுதா? நேரம் ஆயிட்டு இருக்கு. பாரு, உங்க அம்மா தலை கூட உனக்கு சீவலை. அது ரோஸ் எடுத்து கொடுக்கறது தலை சீவலங்குது. ஐயோ, தலை சீவலையா? தலை சீவி விட்டாவல நீங்க பாரு எப்படி நூடுல்ஸ் மண்ட மாதிரி எப்படி இருக்கு பாரு. எப்படி அந்த பிள்ளை முடி இப்படியே இருக்குமா? எங்க புறப்பட்டோம்? திண்டுக்கலுக்கு. எதுக்கு போறோம்? ரித்வினுக்கு ட்ரெஸ் எடுக்க, பொங்கல் பர்ச்சேஸ். பொங்கல் அண்ட் ரித்வின் பர்த்டே பர்ச்சேஸ்க்கு போறோம். ரெண்டுமே ஒரே டைம் அப்படின்றனால பாப்பா தலை நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. How are you? Are you fine? I'm fine. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணிக்கோங்கன்னு சொல்லு. Subscribe பண்ணிக்கோங்க. சூப்பர். ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாப்பி பொங்கல். ஆமா, நாளைக்கு பொங்கல்ல. ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். மாட்டு பொங்கல் யாருக்கு? அப்பாவுக்கு. அம்மாவுக்கு. ஆடா பாவி. சரி போலாமா? சரி, அங்க போய் பாப்போம். அப்படியே அங்க வந்துட்டுங்க. இந்த மாதிரி பூ வாங்க, இந்த மாதிரி பூ. கோயில்காரங்க தான். கோயில்காரங்க எடுத்துறாங்க. பைக் எடுத்து போங்க. பைக் நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பசங்க? என்ன எதுக்கு உனக்கு Dress? ஹாப்பி பர்த்டே. உனக்கு எப்ப ஹாப்பி பர்த்டே வருது? Dress வேணும். உனக்கு எதுக்கு Dress இப்ப? எனக்கு வேணும். அத ஏன்? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே என்னைக்கு? சரி, எத்தனாவது பர்த்டேனா சொல்லு கரெக்ட்டா. சரி, சரி, பொங்கலுக்கு Dress வேணாமா? பொங்கல் Dress அந்த Dress எல்லாம் வேணாம். எവിടെ என் மகன் நல்லவன் ஏத்தங்க. அம்மாவுக்கு அப்பெல்லாம் செலவு வைக்கிறது இல்ல. அப்பாக்கு அப்பெல்லாம் தப்பா பேசு. சென்னை சில்க்ஸ்லேயே போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டோம். போங்க. இந்த பிள்ளை படியில போலான்னு. படியில போலாமா? போடா 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 போடா.
இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரு. நம்மளை வந்து லிஃப்ட்டில் பார்த்தாங்க. அப்படியே வந்து அவங்க தம்பிக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படியே போய் நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்து அவங்க பையலுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ரித்வீனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரித்வீனு அவங்க யாரா வந்தவங்க யாரா? தம்பிக்கு வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தம்பிக்கு பொங்கலுக்கெலாம் நாங்கள் எதுவும் எடுக்கலை. பர்த்டேக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பர்த்டேக்காக எடுக்க வந்தோம். தம்பி பர்த்டே வந்து ஜனவரி 17th. ஸோ வந்து பொங்கலுக்கும் அதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ட்ரெஸ் போதும்ன்ட்டு எடுக்க வந்துட்டோம். ஏன் வந்துட்ட? என்னாச்சு? அப்படியே போட்டுக்கோ. இந்த கலர் இல்லாத கலர்டா. இது நல்லா இருக்கும். ரிச் லுக்கா இருக்கு. இது எடுப்போம். இந்த கலர் இல்ல. ஏன் உனக்கு என்னாச்சு? நான் அதை எடுங்க, அதை கொடுங்க, அப்படியே அந்த ப்ளூ. அட வேண்டாம். நல்லா ஃபார்மலா இருக்கு. அந்த சின்ன பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து தம்பிக்கு மேலே ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். வந்தோடனே ஃபன்லேண்டை பார்த்துட்டு உள்ளே ஓடிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு செருப்பு. யாரு? அவனை போய் பயப்படுத்தீங்க. தள்ளு யாரா? ஐயோ இப்பதான் பயமா இருக்கு. உள்ளே போனோடனே திரும்பி வந்து ஸ்லிப்பர் வாங்கியாச்சுல, வாங்கன்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறது கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி கையோட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேம் மட்டும் இப்போ ஆன் பண்ணி கொடுத்தோம். அதுவும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் வந்து இறங்கி போயிட்டேன். எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காயின்ஸ்லாம் போட்டாச்சுடா உட்காந்து விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு மணி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இருந்துமே இடையில இறங்கிட்டாங்க. நானும் மணியும் சேர்ந்து தான் 2 பேரும் வந்து பைக்கை ரேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி முறுக்கு பாரு, சந்தகம் புளிகிற மாதிரி புளிக்குது. இவன் வேஸ்ட் பண்ணிட்டான். நீ அக்கா உட்காந்து விளையாடுங்க. நான் கிளம்பிட்டேன். பாய். உடச்சிடாத. ஐயோ அடிக்கக்கூடாது பாப்பாவை. யார் பாப்பா? ஐயோ அடிக்காத பாப்பாவை. அடிக்கக்கூடாது. பாப்பாவுக்கு வலிக்கும்ல, அடிக்கக்கூடாது. இங்கே பாரு மகிழினி தூக்கி அந்த பிள்ளை தூக்கிறா. உள்ளேயே டீ கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பப்ஸ் மட்டும் வாங்கினாங்க. எனக்கு நான் எதுவும் வாங்கிக்கலை. பாப்பா வந்து அதை வாங்கி ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தா. அதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அத்தை நான் மணி 3 பேருமே ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டோம். தள்ளி வச்சுருக்கா, ரொம்ப சூடாக இருக்கு. சூடாக இருக்கு. எடுத்துக்கிட்டா ரொம்ப சூடாக இருக்கு. நமக்கா அந்த கார் சாவி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிருத்திவி நம்ம கார் எங்க இருக்கு? மேல இருக்கு. பின்ன அப்பா வந்தோம், அப்பாட போவார். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கையோட வந்து அத்தை கொஞ்சம் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனாங்க. நாங்கள் கரெக்டாக திண்டுக்கல் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ராஜியும் வந்து அவளும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திண்டுக்கல் வந்திருந்தாங்க. அப்படியே ரோட்டில் பார்த்துட்டு அப்படியே நாங்களே வந்து அவங்களே கொண்டு போய் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட அப்படியே வந்தாங்க. சும்மா கொஞ்சமாக வாங்க மீனா.
வாங்க. நேத்து இப்படியே ஒரு பதிலா சொல்லுங்க. அங்க லக்கியங்கோட்டையில இருந்து மூலச்சத்திர வரைக்குமே அந்த மண் தரையிலேயே தான் வந்து 2 வீலர்ல நடக்கவே ஃபுல்லா இன்ச்சு பை இன்ச்சு வண்டி நகலுது. நம்ம அந்த ரோட்டுக்குள்ள வந்துடக்கூடாது தெரியாம வந்து விட்டான். அப்படியே ராஜியும் கொண்டு வந்து ஊர்கிட்ட வந்து இறக்கி விட்டோம். அவங்களும் வந்து ஒட்டந்தரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஸ்க்கு மாறிட்டாங்க. மகிழினிக்கு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னம்னா பாப்பாவுக்கு மட்டும் அளவாக வந்து சத்து மாவு கிளறி ஹாட் பாக்ஸில் போட்டு போயிடுறதுங்க. வரையில் வந்து பாப்பா கூட்டி விட்டே வந்துட்டேன். ரித்வின் வந்து ஜூஸ் அது இதுன்னு குடிச்சனால பசிக்கல அப்படின்ட்டான். நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 3 ஆயிடுச்சு. சரி வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை மணி 2 பேரும் போய் தோட்டத்தில் வந்து காப்பு கட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. பாப்பாவும் தம்பியும் வந்தோடனே கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. அவங்க தூங்குறவங்களுக்குள்ள வீட்டில் நம்ம வேலையை பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லியிருந்தேன் எடுத்துகிட்டு வந்துடலாம். போதுமா வேணாமா? தோட்டத்தில் வந்து காப்பெலாம் கட்டிட்டு இங்கே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மா இலை வேப்பந்தெல்லாம் இதெல்லாம் உடச்சிட்டு வந்தாங்க. அப்படியே வாழை இலை எடுத்துகிட்டு வந்தாங்க. காலையில் சாமி கும்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அத்தை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மணி வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மா இலை கொஞ்சம் எடுத்துருந்தாங்க நான் கொடுத்துரு. ஈவினிங் வந்து வீட்லேயும் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் காப்பு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து போட்டு சாமி கும்பிட்டாச்சு. காப்பு கட்டியாச்சு. வெளியே ஒரு பத்தி பருத்தி வைக்கணும். இங்கே ஒரு கொசு வந்துருச்சு இல்லாட்டி. ஓகே அப்படியே எங்கே பாரு. போனி பருப்பும் சாதமா? அரிசியும் பருப்பும். அரிசியும் பருப்பும். இது என்ன ப்ராசஸ்? எனக்கு இந்த ப்ராசஸை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா யாருமே செய்ய மாட்டீங்க. இந்த ஊர் பழக்கமே அப்போ எங்களுக்கு கிடையாது. நாங்க திருப்பூர் பழக்கப்படி செய்யறேன். திருப்பூர்ல இப்படி பண்ணுவாங்களா? இது எங்களுக்கு தெரியல. யாராவது பண்ணாதான் தெரியும். பருப்பு சோறு ஏதோ சங்கடராத்தி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து செய்வாங்க. என்னன்னு செய்வாங்க சொல்லு, விசேஷம் சொல்லு. பருப்பு சோறும் பிளஸ் வந்து பூசணிக்காய் மொச்சை வேக வச்சு காப்பு கட்ட அன்னைக்கு வந்து சாமிக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து வைப்பாங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் வச்சு எடுத்து வச்சு சாமிக்கு படையல் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணுமா? ஆமா. இந்த சாமிக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடும் அது கூட வந்து பூசணிக்காய் மொச்சை வேக வச்சதை எடுத்து வச்சுட்டு நான் சாமி கும்பிட்டு நம்மளும் போய் சாப்பிட வேண்டியதான். அந்த பிள்ளைகளுக்கு போட்டு பூசி விடு. இந்த பிள்ளைக்கு பூசு. இன்னொன்று பூசு. நைட் டின்னர் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி முடிச்சிட்டோம். டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். இன்னும் பிள்ளைங்களை எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டு பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்காக போகணும். கோலம் எனக்கு அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொங்கப்பானை கோலம் போடலாம்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். 10 மணிக்கு ஆரம்பித்தோம். ரித்வின் மட்டும் நைட்டு தூங்காமல் இருந்தான். நானும் அத்தை அம்மா 3 பேருமே சேர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வந்து ஒன்ஸ் செகண்ட் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.